இனிய நண்பரே, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் புதிய வலைவொலியோடை ஈடுபட்டிருக்கிறது. புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ்ச் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம். அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி புதுச்சொல் புனைவோம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேருங்கள். அத்துடன் கட்டைவிரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள். புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். உடுவிடுதி, ஸ்டார் ஹோட்டல். குழந்தையின் பிறப்பியத்தை அதாவது ஜாதகத்தை கணிக்கும் ஆளுநர் பிற செய்திகளுடன் குழந்தையின் நட்சத்திரம் இன்னதென்றும் தெரிவிக்கிறார். திருமண பேச்சு நேர்வுகளில் மணமகளின் பிறந்த நட்சத்திரம் என்ன என்பது பற்றிய உசாவல் விசாரணை எழுகிறது. நகர்ப்புறங்களில் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் அமைக்கப்படுகின்றன. இவற்றுக்கு அங்குள்ள வசதிகளை பொறுத்து தரம் விரித்து நட்சத்திர நிலை, ஸ்டார் ஸ்டேட்டஸ் வழங்கப்படுகிறது. குளிர்பேழை, ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற மின்மவியல் பொருள்களுக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸ் அவற்றின் மின் துய்ப்பு, கரண்ட் கன்சம்ஷன் அளவை பொறுத்து நட்சத்திர குறியீடு, ஸ்டார் ரேட்டிங்ஸ் வழங்கப்படுகிறது. இப்படி தமிழ் வரி வடிவில் சொல்லப்படும் நட்சத்திரம் என்ற சொல் தமிழ்ச்சொல் அன்று. வடமொழியிலிருந்து இறக்குமதி செய்யப்பெற்ற ஒரு சொல். சரி, இதற்கு தமிழ்ச்சொல்தான் என்ன? மீன்திகழ் விசும்பில் பாயிருள் அகல என்கிறது புறநானூற்றில் 25வது செய்யுள். மீன் என்ற சொல் இங்கு நட்சத்திரத்தை குறிக்கிறது. விசும்பின் மீன் பூத்தன்ன உருவ ஞாயில், புறநானூறு பாடல் 21 இப்படி சொல்கிறது. பல்மீன் நாப்பண் திங்கள் போலவும், புறநானூற்றில் பாடல் 13 இந்த வரி வருகிறது. படாச்செலியர் நின் பகைவர் மீனே, புறநானூற்றில் பாடல் 24 இந்த வரி இடம்பெறுகிறது. மீன் பூத்தன்ன தோன்றலர் என்கிறது திருமுருகாற்றுப்படை வரி 170. பல்மீன் நடுவன் பால்மதி போல் என்கிறது சிறுபானாற்றுப்படை வரி 219. மீன் பூத்தன்ன வான்கலம் பரப்பி என்று பேசுகிறது பெரும்பானாற்றுப்படை வரி 477. பல்மீன் நடுவன் திங்கள் போலவும், இது மதுரை காஞ்சி வரி 769 காட்டும் காட்சி. இவ்வாறு பழந்தமிழ் இலக்கியங்களில் ஆளப்பெற்றுள்ள மீன் என்ற சொல் இக்காலத்தில் நட்சத்திரம் என்றும் ஆங்கிலத்தில் ஸ்டார் என்றும் நம் நாவில் தவழ்கிறது. மீன் என்ற சொல்லுக்கு நீரில் வாழும் ஓர் உயிரினம், ஃபிஷ் என்றும் ஒரு பொருள் உண்டு. இஃதன்றி பொருத்தமான முன்னொட்டுடன் நாண்மீன், நாள் கூட்டல் மீன், நாண்மீன் ஸ்டார். விண்மீன், விண் கூட்டல் மீன், விண்மீன், ஸ்டார். வான்மீன், வான் கூட்டல் மீன், வான்மீன், ஸ்டார். கோன்மீன், கோள் கூட்டல் மீன், கோன்மீன், பிளானட் ஆகிய சொற்களும் தமிழ் ஆர்வலரிடையே வழங்கி வருகின்றன. சங்கே முழங்கு என்ற பாடலில் விண்ணோடும் மண்ணோடும் உடுக்களோடும் என்பார் பாரதிதாசன்.
இங்கு உடு என்ற சொல் நட்சத்திரத்தை குறிக்கிறது. இதன்றி ஆணியம் என்ற சொல்லும் நட்சத்திரத்தை குறிப்பதாக இலக்கியங்களில் வழங்கப்படுகிறது. சரி, மீன், நான்மீன், விண்மீன், வான்மீன், உடு, ஆணியம் என்று பல சொற்களை தமிழில் வைத்துக்கொண்டு ஸ்டார் ஹோட்டல் என்பதை நட்சத்திர விடுதி என்று சொல்வானேன்? பழைய தமிழ்ச் சொல்லை பயன்படுத்தி புதிய சொற்களை படைப்போமே. ஸ்டார் ஹோட்டல், உடு விடுதி. 2 ஸ்டார் ஹோட்டல், ஈர்மீன் விடுதி. இரு மீன் விடுதி, ஈர்மீன் விடுதி. 3 ஸ்டார் ஹோட்டல், மும்மீன் விடுதி. 4 ஸ்டார் ஹோட்டல், நான்மீன் விடுதி. 5 ஸ்டார் ஹோட்டல், ஐமீன் விடுதி. 5 ஸ்டார் ஏர் கண்டிஷனர், ஐமீன் பதனி. 5 ஸ்டார் ரெஃப்ரிஜிரேட்டர், ஐமீன் குளிர்பேழை. நண்பரே, காணொளியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. புதுச்சொல் புனைவோம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழிய நீவிர் வளமுடன் 100 ஆண்டு. வாழ்க வளமுடன்.